ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் சிம்பிளாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பாருங்கள். கோகோ பவுடர், சால்ட், காஃபி பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் மைதா. இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்குள்ள மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து சுகர் 350 கிராம்ஸ் எடுத்துக்கணும். எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருந்தால் கேக் சூப்பராக வந்துடும். இப்போ சுகரை நம்ம மெஷர் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம். நல்லா பவுடர் பண்ண சுகரை ஒரு ட்ரை பவுலில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அளவு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மைதா எவ்வளோ எடுக்கணுன்னா 245 கிராம்ஸ். இதை மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் அந்த பவுலில் சேர்த்துடலாம். மெஷர்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்து எடுத்துக்கணும். இப்போ அதையும் அது சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா வேறு, பேக்கிங் பவுடர் வேறு. பேக்கிங் பவுடரும் அதே மாதிரி அளந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட சால்ட், ஆர்டினரி சால்ட், இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். நிறையெல்லாம் போட்டுற வேண்டாம், சும்மா ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். நெக்ஸ்ட் கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். இதை மெஷர் பண்ணி எடுக்கணும். இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 30 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இது வந்து டார்க் கோகோ பவுடர். யூஸ்வலாக 75 கிராம்ஸ் தான் போடணும், ஆனால் இது ரொம்ப டார்க் அப்படிங்கிறதுனால 30 கிராம்ஸ் எடுத்தால் போதும். இதையும் மெஷர் பண்ணி அந்த பவுல்லையே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ கொக்கோ பவுடரையும் சேர்த்தாச்சு. நம்ம 75 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் எடுக்க வேண்டிய இடத்துல 30 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இது டார்க் கொக்கோ பவுடருங்கிறதுனால 30 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கோம். மிச்சம் 45 கிராம்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு மைதா 45 கிராம்ஸ் எடுத்து இதோட சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பவுலில் ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கலந்து வச்ச எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு இதே பவுல்லையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஓடும் இல்லாமல் பார்த்து உடச்சி ஊற்றணும். அது கூட ஃப்ளேவருக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் எடுக்க போகிறோம். வெனிலா எசன்ஸ் எவ்வளோ எடுக்கிறோன்னா 1.5 ஸ்பூன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 1 ஸ்பூனில் ஒன்றும் 1/2 ஸ்பூனில் ஒன்றையும் சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது, பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்பூனெல்லாம் வச்சு அளந்து ஊற்றுறோம். நெக்ஸ்ட்டு ஆயில், குக்கிங் ஆயில் 120 ml எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே ஒரு மெஷரிங் ஜக்கில் நம்ம எடுத்திருக்கோம், அளந்து தான் வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எடுக்கும்போது எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக எடுக்கணும். இங்கே நான் ஊற்றிருக்கிறது சன்ட்ராப் ஆயில். நெக்ஸ்ட்டு வார்ம் மில்க், பால் வந்து 200 ml எடுத்துக்கலாம். இந்த வார்ம் மில்கில் ஒரு 3 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் அதையும் போட்டு உடச்சி ஊற்றிருக்க முட்டைலாம் இருக்குல்ல, அது கூடயே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வார்ம் வாட்டர் ஒரு 200 ml எடுத்துக்கலாம். அதையும் இது கூடயே சேர்த்துடலாம். இதையும் அளந்து தான் ஊற்றிருக்கேன், அதனால் அதையும் அது கூடயே சேர்த்து இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டைலாம் நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடணும். அந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கேக்குன்னொடனே குட்டீஸ் வராமல் இருப்பாங்களா? தோ வந்துட்டாங்க பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டீஸ் பாருங்கள். அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. அவங்களும் மிக்சிங்க்கு வந்துட்டாங்க. சரி, அவங்க பண்ணிகிட்ருக்கட்டும். நம்ம வந்து இப்போ மோல்டை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அதில் நல்லா ஒரு ஆயில் அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சிடணும். அதுக்கப்புறமா
கொஞ்சம் மைதா எடுத்து அப்படியே டஸ்ட் பண்ணணும். இப்போ மைதாவை நம்ம அப்படி தூவி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி விடும்போது ஆயில் ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருக்கிறதுனால அது நல்லா ஒட்டிக்கும். அதனால் அழகாக அது மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஒட்டிகிட்ருக்கு. அங்கங்கே எதாவது கேப் இருந்ததுன்னா கொஞ்சம் மைதா போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சத்தை தட்டிடலாம். இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு வெட் இன்க்ரீடியன்ஸோட ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே நான் தான் பண்ணுவேன்னு போட்டி நடந்துகிட்ருக்கு. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு கலக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டி நல்லா சேர்ந்து அழகாக வர மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த குட்டீஸ் விடுற மாதிரி தெரியல, நம்மளே வாங்கி பண்ணிடலாம். இருங்க, நல்லா கலந்துட்டு அப்புறம் காமிக்கிறேன். அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அவங்கள ஏமாற்றி அனுப்பிட்டு நல்லா கலந்து பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போது ப்ரீஹீட் பண்ணிடலாம். அவனை ப்ரீஹீட் பண்ணணும். இந்த ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள ஸ்டாண்டை வச்சுட்டு கன்வென்ஷன் மோடில் வச்சு 180 டிகிரி போட்டு ஸ்டார்ட் கொடுத்து ப்ரீஹீட் ஆகிடும். இங்கே நம்ம 180 கொடுக்கல, 160 ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுங்கிறதுக்காக 160 டிகிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ நல்லா ஆன் பண்ணி விட்ட உடனே ப்ரீஹீட் ஆகிடுது. ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பேட்டர் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ கேக் ரெடி பண்ண அவன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், அந்த மோல்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஊற்றிடணும். நல்லா எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த மோல்டை தூக்கி அந்த ஸ்டாண்ட் மேலே வைக்க வேண்டியதான். இப்போ திறந்து உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ டைம் செட் பண்ணிடலாம். டைம் எவ்வளோ செட் பண்ணலாம் அப்படின்னா 50 மினிட்ஸ்க்கு டைம் செட் பண்ணலாம். டைம் செட் பண்ணிவிட்டு ஆன் கொடுத்துடலாம். இது ஸ்டார்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இது 45 மினிட்ஸில் கூட ரெடி ஆகிடும். அது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 50 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கோம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 45 மினிட்ஸில் நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தா நல்ல வாசனை வருது, நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இதை மெதுவாக வெளியில் கொஞ்சம் எடுத்து இதில் வந்து ஒரு ஸ்டிக் போட்டு உள்ள வரைக்கும் நம்ம குத்தி பார்க்கணும். கையில் இப்படி தொட்டு பார்த்தா இந்த ஈரப்பே இருக்கக்கூடாது. ஈரப்பசையே இல்லாமல் இருந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இன்னொரு தடவை கூட நம்ம குத்தி பார்த்துக்கலாம். இன்னொரு இடத்துலையும் குத்தி பார்த்தோன்னு பார்த்தா எந்த ஒரு பிசுப்பும் இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து அதுக்கு கரெக்டான பக்குவம் எப்படிங்கிறத பார்க்குற மெத்தட் இது. கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் வந்து நல்ல பக்குவமாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சைடெல்லாம் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கரண்டியில் எடுத்து விட்டுட்டு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக கேக் வந்துடும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. க்ரீம் ஐசிங் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது குழந்தைங்களெல்லாம் சாப்பிட்றாங்க, அதனால் அப்படியே கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த எப்படி சாஃப்டாக இருக்குது அப்படின்றத கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக சாக்லேட் கேக் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.